கெட்டிக்காரா ரோசா பூச்சட்டக்காரா சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு
சிறப்பாகவே ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆமா மன்னா. ஏன் நாட்டுப்புற கலைகளை சிறந்த இந்த கரகாட்ட கலை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நடந்து முடிந்த அந்த இரு பெண்களுக்கும் எவ்வளவு பொற்பொருள் கேட்டாலும் தடையின்றி தாராளமாக கொடுத்தனுப்பும். எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். நல்ல வேலை. இந்த வீரமாகாளியம் ஆலயத்தில் என்னுடைய தாயின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறேன். இந்த நேரத்தில் உனக்கு என்ன பொன் வேண்டுமா, பொன் வேண்டுமா, வீடு வேண்டுமா, நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, என்ன தேவை? நான் மனசார ஒருவரை காதலிக்கிறேன். மனமான ஒருவரை நேசிக்கிறேன். அவரை எனக்கு திருமணம் செய்து விட்டால் அதுவே போதும் அண்ணா. அவருடைய பேர் என்ன? அவர் யார் தெரியுமா? இதய நாட்டைச் சேர்ந்தவர் தான். ஏழப்பட்ட குடும்பம் அண்ணா. ஏழு குடும்பத்தில் பிறந்தவன். அவர் பேர் ஆனந்தன் அண்ணா. பெயர் ஆனந்தன். மனப்பூர்வமாக நேசிக்கிறாய். ஆமாம் அண்ணா. அவன் எங்கேயாவது வாழ்ந்தாய். வச்சிருந்திருக்கு. அருள்மொழி உன்னை மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அருள்மொழி நீ திருமணம் செய்து கொள்ள உனக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? மனப்பூர்வ சம்மதம் முறையல்ல. தங்கையா, மன்னா. உன்னுடைய தங்கை அருள்மொழி இந்த ஆனந்தனை மணக்க ஆசைப்படுகிறான். ஆனந்தனுக்கு உன்னுடைய தங்கை அருள்மொழி திருமணம் செய்து விட்டு உனக்கு மன விருப்பம் தானே? மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். என்ன காரணம்? எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை. ஆனால் இந்த ஆனந்தன் யார், எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா என்று தெரியாது. அதனால் எனக்கு 2 மாத அவகாசம் தேவை. எதற்கு? அவன் நல்லவன் என்று தெரிந்தால் என் தங்கையை உங்கள் முன்னிலையில் திருமணம் செய்து வைக்கிறேன். உன்னுடைய தங்கை அருள்மொழி ஆனந்தனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்றால் ஆனந்த நல்லவனா கெட்டவனா என்பதை புரிந்து கொள்ள உனக்கு 2 மாத கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆமண்ணா. உன்னுடைய விருப்பப்படி உனக்கு 2 மாத கால தவணை அளிக்கின்றேன். இதற்குள் ஆனந்தம் நல்லவன் என்று தெரிந்தால் உன்னுடைய தங்கை அருள்மொழியுடன் அழைத்து வந்தால் என் தலைமையின் கீழ் அவள் இருவருக்கும் நாடே முன் என்று திருமணத்தை செய்து வைக்கிறேன். அவை கரை குடியிருந்த வீட்டில் கோட்டான் புகுந்தது போல சிவபூஜையில கரணி மாதிரி வந்து திருமணத்தை தடுத்து நிறுத்துறீங்களா? காமிப்பாங்க. அங்கதான் வருவோம். கண்ணு பொங்கல் அன்னைக்கு அப்ப பேசிக்கிறோம். அதே மாதிரி கேக்குறோம். எவனா பொண்ணு பெத்து வந்து நான் விட்டாம நோம்பி கும்பிடலான்னு பாக்குறீங்களா? பெண்ணா பிறந்து அடுத்தவனுக்கு கொடுத்து தானே ஆகணும். எனக்கா இருந்தா என்ன? அடுத்தவனுக்கு கொடுக்கலடா. பெண் என்றால் அடுத்தவனுக்கு கொடுக்கறதா இல்ல சொல்ல. நீ தாய் பேர் தெரியாத தருதலை, தகப்பன் பேர் தெரியாத அவனுக்கு பிறப்பறியாதவன். நீ யார் பெற்ற பிள்ளையோ, எந்த தாசி பெற்ற பிள்ளையோ, எந்த வேசி பெற்ற பிள்ளையோ, ஆமா, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? நீ நாட்டு மன்னர் தான் 2 மாதங்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்கல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்து சாதிக்கலாங்க. என்னுடைய நாட்டு ரகசியத்தை தெரிந்து கொண்ட பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன்டா. போடா போடா முதல்ல வர விரைவா. அப்பா தெரியாத ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த இனிமையான நேரத்திலே